அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃப் சிவில் ஜட்ஜ் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ரிவைஸ்டு லிஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்த அந்த ரிசல்ட் 16/2/2024ல பப்ளிஷ் பண்ணியிருந்த அந்த ரிசல்ட் கேன்சல் பண்ணிட்டு, அதற்கு பதிலாக இந்த கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த வழக்கின் அடிப்படையில திரும்பியும் ரிவைஸ்டு லிஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு தடவ செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தனித்தனியா ஜெனரல் டர்ன், பிஎஸ்டிஎம், ஹெச்ஹெச் இந்த மாரி பிசிஎம் எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத மறுபடியும் குடுத்துருக்காங்க. ஸோ உங்க நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரிவைஸ்டு லிஸ்ட் ஓகேங்களா? முன்னாடி வந்த இந்த ரிசல்ட்ட கேன்சல் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இல்ல. தேங்க் யூ.